ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய தோழர்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்துடைய நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பின்பற்றக்கூடிய பொறுப்பு நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த ரமலான்னு சொன்ன உடனே தலைப்பிறை விஷயத்திலேயே எக்கச்சக்கமான குளறுபடி நம் மத்தியில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த குளறுபடி இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய தவ்ஹீது மௌலவியிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கேள்வியை முதல்ல நல்லா விளங்கிக்கங்க, உங்களுக்கு அப்புறம் நீங்கள் முடிவுக்கு வாங்க. என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னு சொன்னால், நாம் ஜும்மா தொழுது 2.5 மணி நேரம் கழிச்சு தான் சவுதியில் ஜும்மா தொழுகிறாங்க. அப்படி இருக்க போகும்போது ரமலான் பிறை 1 மாத்திரம் அவங்க தொடங்கினதுக்கு 21.5 மணி நேரம் கழிச்சு தானே நம்ம தொடங்குகிறோம். இது எப்படி சரியாக வரும் என்பது தாங்க கேள்வி. அதாவது வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகை 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிடறோம். ஆனால் ரமலானுடைய ஒவ்வொரு தொழுகை மட்டும் அவங்களுக்கு பின்னாடி 21.5 மணி நேரம் கழிச்சு செய்கிறோமே, அது எப்படி என்று கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அந்த மௌலவி பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன்கிறது கிழக்க உதிச்சு மேற்க மறையுது. சூரியன்கிறது கிழக்க உதிச்சு மேற்க மறையுது. கிழக்க உதிச்சு மேற்க மறைகிறதுனால நம்ம முதல்ல காலை அடைஞ்சிடறோம், நம்ம முதல்ல மத்தியானத்தை அடைஞ்சிடறோம். நமக்கு பின்னாடி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாளை அடைகிறாங்க. அதனால ஜும்மா தொழுகை 2.5 மணி நேரம் கழித்து தொழுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்திரனுங்கிறது அப்படி இல்லை. சந்திரனுங்கிறது மேற்க உதிச்சு கிழக்க மறையுது. சந்திரனுங்கிறது மேற்க உதிச்சு கிழக்க மறைகிறதுனால அவங்களுக்கு தான் முதல்ல உதிக்கும். அவங்களுக்கு உதிச்சு 21.5 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு உதிக்கும். அதனால அவங்களுக்கு பின்னாடி நம்ம வர்றோம் என்கிற செய்தியை பதிய வைக்கிறார். இதில் என்ன பதிய வைக்கிறார்னு சொன்னால், சவுதியை விட ஒரு நாள் தாமதமாக ஏன் நாம் ரமலான் ஆரம்பிக்கிறோம்னு கேட்குற கேள்விக்கு, சந்திரன் மேற்கே உதிச்சு கிழக்க மறைகிறது தான் காரணம் அப்படிங்கிற செய்தியை ஆணித்தரமாக ஒரு முறைக்கு பல தடவை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேள்வி பதிலில் பதிவு செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளை, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திச்சு பார்க்கணும்? நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துலேருந்து பாடத்திட்டத்திலேருந்து வர்றோம். பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் கூட நீங்கள் படித்து பார்த்துருக்கலாம். என்ன படிக்கலாம்? எல்லா கோள்களும், அதுலேயும் குறிப்பாக சூரியன் சந்திரனுங்கிறதும் சரி, கிழக்க உதிச்சு மேற்கத்தை மறையுமே தவிர மேற்க உதிச்சு கிழக்க மறைங்கிறதுக்கு எங்கேருந்து அவர் ஆதாரம் எடுத்து சொன்னார்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. நீங்கள் சந்திரன் மேற்க உதிச்சு கிழக்க மறையுங்கிறார். மேற்க உதிச்சு கிழக்க மறைகிறது எங்கேயாவது பார்த்துருக்கலாம்? நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குதா? மேற்க என்ன சந்திரனை உதிக்கவா செய்யுது? இல்லைங்க. அதாவது அதிகாலையில் 6 இப்போ 5:45க்கு சூரியன் உதிக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணும்? 6:15க்கு சந்திரன் உதிக்கும். 6:15க்கு சந்திரன் உதிக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை. அதே இரவில் 6:36க்கு சூரியன் மறையுது. 6:36க்கு அப்புறம் என்ன பண்ணும்? சந்திரன் மறைய ஆரம்பிக்கும். இதே 1/2 மணி நேரம் லேட்டாக உதிக்க ஆரம்பிக்கும், 1/2 மணி நேரம் தாமதமாக மறையும். அதாவது சூரியன் உதாரணத்துக்கு சொல்ல பிறந்தா 5:45க்கு சூரியன் உதயமாகி
6:30க்கு மறையுதுன்னு சொன்னால் 6:15க்கு சந்திரன் உதயமாகி என்ன பண்ணும் 7:15க்கு மறையும். இதுவும் கிழக்க உதிச்சு மேற்கத்தை மறையுது. சரிங்களா? அப்போ தெளிவாக கிழக்க உதிச்சுத்த மேற்க மறையுதுன்னு சொல்ல போகும்போது நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தன்னுடைய காதத்தை நிலைநாட்டுவதற்காக மேற்க உதிச்சு கிழக்க மறையுதுன்னு சொன்னார்னு சொன்னால் இதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் ஏற்று பின்பற்றோம்னு சொன்னால் நம்ம அல்லாஹ் ரசூலை பின்பற்றுறோமா அல்லது தலைவர்களை பின்பற்றுறோமா? சிந்திச்சு பாருங்க. நீங்கள் நம்ம அவர் குறை சொல்லலை, அவர் பெரிய அறிஞர் தான், எல்லா வகையிலையும் போல்ட்டாக பேசக்கூடியவர் தான். அதுக்காக அவர் தவறே வராதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தவறே வர முடியாது நம்பலாமா? அப்படி நம்பிக்கிறது நியாயமா? கொஞ்சம் யோசிக்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, சந்திரன் மேற்க உதிச்சு கிழக்க மறையுதுங்கிறார். நாமளும் எவ்வளோ தடவை கேட்டு பார்த்துட்டோம். என்ன சொல்கிறாரு? மேற்க உதிச்சு கிழக்க மறையுதுன்னு சொல்றீங்கல்லங்க, என்ன ஆதாரம்னு கேட்குறோம். ஒரு ஆதாரம் கொடுக்கறது இல்லை, ஒரு ஆதாரம் தர்றதில்லை. அருமை சகோதர சகோதரிகளே, முதல்ல பிறை எப்படி உதிக்கும் எப்படி மறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் கணக்கிட்டு வர்றோம்னு சொல்ல போகும்போது தெரிஞ்சு வச்சு தான் ஆகணும். என்ன பண்ணோம்? பிறைங்கிறது அரபி இலக்கணத்தில் முந்தைய 7 நாட்களையும் பிந்திய 7 நாட்களையும் தான் பிறைன்னு சொல்லுவாங்க. அரபி இலக்கணத்தில் முழு மாதத்துக்கும் வரதை பார்த்து சந்திரன்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரனில் என்ன பண்ணுவோம்? நம்ம முன்னாடி உள்ள 7 நாட்களையும் பின்னால் உள்ள 7 நாட்களையும் பிறைன்னு சொல்லுவாங்க, ஹிலால்னு சொல்லுவாங்க, அகில்லான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முந்தைய 7 நாட்களும் என்ன பண்ணாது? மறைகிற பெற தெரியுமே தவிர உதிக்கிற பெற தெரியாது. முந்தைய 7 நாட்களும் மறைகிற பிறையை நம்ம பார்க்க முடியுமே தவிர உதிக்கிற பிறையை பார்க்க முடியாது. அதே மாதிரி பிந்திய 7 நாட்களில் உதிக்கிற பிறையை பார்க்க முடியும், மறைகிற பிறையை நம்ம பார்க்க முடியாது. நல்லா கவனத்தில் வச்சுங்க. ஒரு பிறையுடைய முன்னாடி வர்ற பிறையுடைய ஆரம்ப நிலையை பார்க்க முடியாது, முடிகிற நிலையத்தான் பார்க்க முடியும், முதல் பிறையிலிருந்து 7வது பிறை வரைக்கும். அதே நேரத்தில் பிந்திய 7 எப்படி பார்க்கலான்னு சொன்னால் பிறைகளுடைய ஆரம்ப நிலைமையை பார்க்க முடியும், முடிவு நிலைமையை பார்க்க முடியாது. சரிங்களா? இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ரமலானுக்காக நீங்கள் சாஃபானை கணக்கிட்டாத்தான் ரமலான் அடைய முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது? ரமலான் பிறைய ரமலான் அப்போ பார்த்து முடிவு செய்ய முடியாது. ஏன்? நம்ம பார்க்குறது எல்லாமே ரமலானுடைய பிறையில் முடிகிற பிறையத்தை நம்ம பார்க்குறோம். சாயங்காலம் 6 மணிக்கு போய் பார்க்குறீங்க இல்லைங்க, மகரிப் தொழுகைக்கு பார்க்குறீங்களா இல்லையா? அந்த பிறையாகப்பட்டது அந்த நாளுடைய முடிகிற பிறையத்தை நீங்கள் பார்க்குறீங்களே தவிர ஆரம்ப பிறையை பார்க்குறதே இல்லை. முடிகிற பிறையை பார்த்துட்டு மறுநாள் தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஒரு நோம்பு போகுமா போகாதா? சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகும்போது நீங்கள் ஒரு பிறையை என்னைக்கு பார்க்குறீங்களோ அது அன்னைக்கு பிறை தான்ங்கிறாங்க. என்னைக்கு நீங்கள் பிறையை பார்க்குறீங்களோ அது அன்னைக்கு பிறை தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு 6 மணிக்கு பார்க்குறோம்னு சொன்னால் அது என்னைக்கு பிறை? அது இன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு பார்க்குறோம்லங்க, அந்த பிறை என்னைக்கு பிறை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? செவ்வாய்க்கிழமையுடைய பிறையத்தான் சாயங்காலம் 6 மணிக்கு பார்ப்போமே தவிர புதன்கிழமையுடைய பிறை இல்லை. செவ்வாய்க்கிழமை காலையில் ஃபஜ்ருக்கு அப்புறம் உதயமாகி செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு அப்புறம் முடியக்கூடிய பிறையத்தை நம்ம பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை பிறையை பார்த்துட்டு புதன்கிழமை ஒன்றுன்னு போனீங்கன்னு சொன்னால் அப்போ செவ்வாய்க்கிழமை நோம்பு என்ன ஆகுது? செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் போயிடுச்சே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. தர்க்கவாதம் பண்ணுங்கிற பேரில் பொய்யை உண்மையாக்குறங்கிற பேரில் எது மகரிபில் உதிச்சு அதாவது மேற்க உதிச்சு கிழக்க மறையுதுன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். மேற்க என்ன பிற உதிக்குதா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? 6:30 மணிக்கு போய் பார்க்குறோம்லங்க, இன்னைக்கு 6:30 மணிக்கு பார்க்குறோம்னு வச்சுங்க, அது உதிக்கிற பிறையா மறையிற பிறையா? மறையிற பிறையை பார்த்துட்டு யாராவது நாள் ஆரம்பிப்பாங்களா? அதனால் யோசனை பாருங்க, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இப்போ நல்லா விளங்கிங்க. பிறை என்பது இன்றைக்கு நம்ம மாலை மகரிபில் போய் பார்க்குறோம்னு சொன்னால் அது என்ன பிறகு செவ்வாய்க்கிழமை என்று 1வது பிறைன்னு அர்த்தமே தவிர என்ன இல்லை செவ்வாய்க்கிழமை பிறையை பார்த்துட்டு புதன்கிழமை ஒன்றுன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை. தெரியுங்களா? அதனால செவ்வாய்க்கிழமை நீங்கள் பிற பார்த்தீங்கன்னு சொன்னால் அது செவ்வாய்க்கிழமை பிறதே தவிர செவ்வாய்க்கிழமை முடிவு அதை பார்த்துட்டு புதன்கிழமை ஒன்றுன்னு கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு நம்ம நீங்கள் விட்டுருந்தாங்கன்னு ஆகுவீங்க.
பிறையை எப்படி கணக்கு பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற மாதிரி சாஃபானில் கணக்கிட்டீங்கன்னு சொன்னா தான் முதல் பிறையை கணக்கு பண்ண முடியும். முதல் பிறை எப்படி கணக்கு பண்ண முடியும்? சாஃபானில் நீங்கள் கணக்கிட்டு வந்தால் தான் முதல் பிறையை நீங்கள் கணக்கிட முடியும். இன்ஷா அல்லாஹ் சாஃபானில் எப்படி கணக்கிடுறதுங்கிறத, ஏன் கணக்கிடுங்கிறத என்ன பண்ணுவோம், அடுத்த உரையில் சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் நேர்வழி காட்ட போதுமானவன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.